வணக்கம், நான் உங்கள் அன்பிலவல். உங்களுக்கு நீங்களே கேள்வியும் கேட்டு பதிலும் சொன்ன அனுபவம்லாம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. குடுகுடுன்னு ஓடுற இந்த லைஃப்பில் எனக்கு நானே பேசிக்கிறதுக்கான நேரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த கேக் ஆர்டர் சொல்லணும். யாருன்னே தெரியாது, இன்ஸ்டாகிராமில் இருந்து தாங்க இந்த மெசேஜ் வந்துச்சு. சிஸ்டர், கேக்கெல்லாம் நீங்களே கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம் பிரதர், எங்கே அப்படின்னு சொல்லும்போது கோபாலபுரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கம்தான் பிரதர், நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. யாருக்குன்னு கேட்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு தான், டிசம்பர் மந்த் எங்களுக்கு மேரேஜ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓகே, ஷேப்லேயே பண்ணி தந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. முத்துக்கு ஒர்க் இருந்ததுனால நானே கொண்டு போய் தாங்க டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன ஞாபகங்க. இப்போ நானாக வளர்ந்து அப்பாவோட எக்ஸ்டலில் தனியாக போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேங்க. வண்டியில் போயிட்டுருக்கும் போது நானும் அப்பாவும் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே எனக்குள்ளே கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குற இந்த உலகம், ஏதாவது முயற்சி பண்ணி பெரியாளாக வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள வாழ்த்தலாட்டி கூட வசப்பாடாமல் இருக்க முடியலையா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் எனக்குள்ளே நானே கேட்டுக்கிட்டாலும் கூட, இதெல்லாம் நம்ம சொன்னா சிரிச்சு விடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே பதிலையும் சொல்லிக்கிட்டேங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கேக் சூப்பரா இருந்துச்சுன்னு அந்த சிஸ்டர் சொன்னதா சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடர்ந்து அன்பில் இணைவோம்.